உலகத்தை காண கதைகளின் உலகம் சேனலுடன் இணைந்திருங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையோட பேரு அறிவு தேவதை அதிர்ஷ்ட தேவதை. வாங்க கதைக்குள்ள போகலாம். ஒரு தடவை அறிவு தேவதையும் அதிர்ஷ்ட தேவதையும் சண்டையிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அது என்ன சண்டைனா, நான் தான் பெரிய ஆளு அப்படின்னு சொல்லி 2 பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அவங்க ஒரு விவசாயியை தேர்ந்தெடுத்தாங்க. இந்த விவசாயிட்ட நம்மளோட அதிர்ஷ்டத்தையும் அறிவையும் பயன்படுத்துவோம், இதுல யாரு பெஸ்ட்னு தெரிஞ்சுக்கலான்னு ஒரு விவசாயியை தேர்ந்தெடுத்தாங்க. அந்த விவசாயி ஒரு அழகான கிராமத்துல கோதுமை விவசாயம் பண்ணிட்டு இருந்தான். அன்னன்னைக்கு விளையிற விளைச்சல்களை வச்சு தன்னோட வாழ்க்கையை நடத்தி வந்தான். அந்த விவசாயிட்ட அதிர்ஷ்ட தேவதை போனாங்க. அவனோட கோதுமை விளையிற பூமிய முத்துக்களும் பவளங்களும் விளைவிக்கிற மாதிரி பண்ணினாங்க. அன்னைக்கு காலையில விடிஞ்சு பார்க்கும்போது கோதுமைக்கு பதிலா முத்தும் பவளமும் இருக்கிறத பார்த்து இந்த விவசாயி ரொம்ப சந்தோஷப்பட்டான். ஐயோ, இன்னைக்கு நமக்கு என்ன நடக்குதுன்னு தெரியலையே, அதிர்ஷ்டம்தான், நம்மளோட கோதுமைகள் முத்துக்களா விளைஞ்சிருக்கே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த நாட்டோட மன்னர் அந்த வழியா போனாரு. அப்ப அந்த விவசாய நிலத்துல முத்துக்களும் பவளங்களும் விளைஞ்சு அதிர்ஷ்டம் நடந்திருக்கிறத பார்த்து அவரு ஆச்சரியப்பட்ட அந்த விவசாயியை கூப்பிட்டு, நீ இந்த முத்துக்களையும் பவளங்களையும் கொண்டு அரண்மனைக்கு வா, இதை நீ எனக்கு தந்தினா நான் என்னோட மகளை திருமணம் செய்து வைப்பேன்னு சொன்னாரு. சரின்னு சொல்லி இந்த விவசாயி தன்னோட நிலத்துல விளைஞ்ச முத்துக்களையும் பவளங்களையும் கொண்டுட்டு போனாரு. இந்த முத்துக்களையும் பவளங்களையும் வாங்கிக்கிட்ட ராஜா தன்னோட மகளை அவனுக்கு திருமணம் பண்ணி வச்சாரு. அன்னைக்கு இரவு ராணி அவனோட பக்கத்துல வரும்போது அவனுக்கு தன்னோட முன்னோர்கள் சொன்ன ஒரு கதை ஞாபகம் வந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் அரக்கிய திருமணம் செஞ்சு அரக்கி அவனை கொண்டு அடிச்சு சாப்பிட்டுருவாங்க. இவனுக்கு வேற திடீர்னு முத்துக்கள் விளைஞ்சிருக்கு, மன்னர் தன்னோட மகளை திருமணம் பண்ணி வச்சிருக்காங்க, இதெல்லாம் ஒரு அரக்கியோட பிளானா இருக்குமோன்னு நினைச்சு ராணிய அரக்கின்னு நினைச்சுக்கிட்டு பயந்து அடிச்சு ஓடியே போயிட்டாரு அரண்மனையை விட்டு. இத தெரிஞ்சுக்கிட்ட ராஜா, என்னோட மகளை அரக்கின்னு சொல்லிட்டானா, அவனை புடிச்சிட்டு வந்து தூக்கில் எடுங்கன்னு ஆணையிட்டாரு. வீரர்கள் விவசாயிய புடிச்சிட்டு வந்து தூக்கில் எடுக்கிறதுக்காக தூக்கு மேடைக்கு கொண்டுட்டு போனாங்க. இத பார்த்துக்கிட்டு இருந்த 2 தேவதைகள்ல அறிவு தேவதை சொல்லிச்சு, அதிர்ஷ்ட தேவதை, நீ இந்த விவசாயியை எந்த இடத்துல கொண்டு வந்திருக்கன்னு பாத்தியா, இப்ப என்னோட டர்ன் அப்படின்னு சொல்லி விவசாயிக்கு அறிவையும் புத்திசாலித்தனத்தையும் கொடுத்தாங்க. உடனே யோசித்து பார்த்த விவசாயி, ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமே, நம்ம ராணிய அரக்கின்னு சொல்லி இப்ப நம்ம உயிர் போற ஸ்டேஜ்ல இருக்கோமேன்னு யோசித்தான். உடனே மன்னன்ட்ட சொன்னா, மன்னா, நான் அரக்கின்னு நினைச்சு ஓடி போகல, அன்னைக்கு இரவு ராத்திரி நதியில ஒருத்தர் விழுந்துட்டாரு, அவர் காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்துற குரல் என்னோட காதுல விழுந்துச்சு. ராணிக்கு திருமணமான அன்னைக்கு மக்கள்ல ஒரு ஆள் இறந்து போனா அது துரதிர்ஷ்டம் தானே, அதனாலதான் அவரை நான் காப்பாத்துறதுக்காக அந்த இடத்துக்கு போய் அவரை காப்பாத்தினேன் அப்படின்னு சொன்னாரு விவசாயி. அப்படியா, நான் தான் தவறுதலா புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லி அன்னைக்கு அவரை தூக்கு மேடையில இருந்து இறக்குனாரு. நான் தன்னோட விசாரிச்சு பார்த்தாரு, அது மாதிரியே ஒருத்தர் நதியில இருந்து காப்பாத்தவும் பட்டிருந்தாரு. உடனே அறிவு தேவதையோட அறிவுனால இந்த விவசாயி தன்னோட உயிரை தப்பிச்சுக்கிட்டு தன்னோட ராணியோட சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாரு. அவங்களோட வாழ்க்கையும் சந்தோஷமா போச்சு. அப்பதான் இந்த அறிவு தேவதைக்கும் அதிர்ஷ்ட தேவதைக்கும் புரிஞ்சுச்சு, அதிர்ஷ்டம் எவ்வளவுதான் இருந்தாலும் அறிவு இருந்தா மட்டுமே இந்த வாழ்க்கையை நடத்த முடியும் அப்படின்னு. இந்த கதையை கேட்ட உங்களுக்கும் தெரிஞ்சுச்சா, அதிர்ஷ்டமும் அறிவும் 2ம் வேணும். அதிர்ஷ்டம் இருக்கும்போது அறிவு இல்லைன்னா நம்மளோட வாழ்க்கை அந்த இடத்துலயே முடிஞ்சிடும். அதனால அறிவா செயல்படுவோம். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. Thank you for watching. We will see in the next video.